லார்ட். சங்கீதம் 28 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தாவீதினால் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் 9 வசனத்தை கொண்டது. ஃபஸ்ட்டு வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னா, என் கண்மலை ஆகிய கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லிட்டு என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, ஆண்டவருக்கு ஒரு நெய்யும் அவர் சொல்கிறாரு, என் கண்மலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் கேளாதவர் போல மௌனமாக இருக்காதீங்க. நீங்கள் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். இந்த குழியில் இறங்குகிறவர்கள் யார் அப்படின்னா, மரித்து குழியில் இறக்குவாங்க இல்லையா, அவங்கள தான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். என்ன சொல்கிறாருன்னா, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுத்து ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது, கூப்பிடும்போது, கை எடுக்கும்போது, கை நேராக தூக்கும்போது என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்டருளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 3வது வசனத்தில் பார்க்கும்போது, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். என்ன சொல்கிறாருங்க, அயலானுக்குன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய கூட வேலை பார்க்குறவங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், அப்படி எல்லாருமே நமக்கு யார், அயலான், பிறன் தான். அவங்கள நேரே பார்க்கும்போது எப்படி அப்படின்னா சமாதான வாழ்த்துதல் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இருதயத்தில் என்ன வச்சுருக்காங்களாம், பொல்லாப்பை வச்சுட்டு அவங்க நேருக்கு நேராக பார்க்கும்போது சமாதான வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த துன்மார்க்கரோடும் அந்த அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ளாதேங்க, என்னுடைய ஆத்துமாவையும் எடுக்காதேங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் தாவீதினுடைய விண்ணப்பம். 4வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். இப்போ இந்த அவர்கள்னு சொல்கிறது எல்லாமே துன்மார்க்கர், அக்கிரமக்காரர்கள். நம்ம 3வது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா, அவங்கள தான் இங்கே 4வது வசனத்தில் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த துன்மார்க்கருக்கும் அக்கிரமக்காரர்களுடைய செய்கைகளுக்கும் அவங்களுடைய பிஹேவியருக்கு தக்கதாக, அவங்களுடைய நடத்தைக்கு தக்கதாக, அவங்களுடைய பொல்லாங்குக்கு தக்கதாக, அவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி நடக்கிறாங்களோ, மற்றவங்களுக்கு விரோதமான காரியங்களை என்னென்ன செய்கிறாங்களோ, பொல்லாப்பான காரியங்களை செய்கிறாங்களோ, அதுக்கு தக்கதாக அவங்களுக்கும் நீங்கள் செய்யுங்க, அவங்களுக்கும் சரிக்கு சரி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரு, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். இங்கேயும் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே இந்த துன்மார்க்கர், அக்கிரமக்காரர்கள் தான். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனிக்காமல் இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார் அப்படின்னு சொல்கிறார். 6வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இப்போ தாவீதுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்ததுனால, தாவீதுனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். 7வது வசனத்தில், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன்.
இங்கே வந்து கர்த்தரே என் பலன் என் கேடகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலாவது வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? என் கண்மலை ஆகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே 7வது வசனத்தில் என் பலனும் என் கேடகமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தாவீதுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருந்ததுனால கர்த்தரிடத்துல சகாயம் பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்போ தாவீதுடைய இருதயம் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. அப்படி களி கூறுகிறதுனால பாட்டினால் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். 8வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணாக அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பார்க்கும்போது தாம் அபிஷேகம் பண்ணின, இப்போ வந்து பார்க்கும்போது தாவீதை வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அது அவனுக்கு தாவீதுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா அரணான அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அடைக்கலம் பண்ணினவனுக்கு அரணாக அடைக்கலமானவர் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணினாரோ அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் வந்து பலனாக இருக்கிறார், அரணான அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8வது வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். 9வது வசனத்தில் பார்க்கும்போது தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். இப்போ தாவீது வந்து ஜனங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதாவது இஸ்ரவேல் மக்களுக்காக தாவீதுனுடைய ஜனங்கள், அந்த தேசத்து ஜனங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வந்து கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஜனத்தை உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை ரட்சித்து அவங்க தான் கர்த்தருடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் கூட வைக்கிறாரு. இப்படி மொத்தம் 9 வசனம் இந்த சங்கீதத்துக்குள்ளே காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய ஒரு விண்ணப்பமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரிடத்தில் கேட்கிறாரு, நீர் மௌனமாயிராதேயும், கேளாதவர் போல நீர் மௌனமாயிருந்தா நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன், நான் வந்து உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என்னுடைய சத்தத்தை கேட்டருளுங்கன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தாவீது என்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்? இங்கே பார்க்கும்போது 2வது வசனத்துலேயும் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 6வது வசனத்தில் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது வசனத்தில் கேட்டருளும் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீதுடைய விண்ணப்பங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3வது வசனத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அதுதான் தாவீதினுடைய முதல் விண்ணப்பம். 2வது விண்ணப்பம் என்ன? 4வது வசனத்தில் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். இது வந்து தாவீதுடைய 2வது விண்ணப்பம். 3வது விண்ணப்பம் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். இந்த 3 காரியம்தான், இந்த 3 விண்ணப்பங்களை தான் தாவீது கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறார், கர்த்தரிடத்துல சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நான் இந்த கேட்குற காரியத்துக்கு நீங்கள் கேளாமல் மௌனமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இவர்களை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த பொல்லாதவர்களும் அக்கிரமக்காரர்களும் இந்த துன்மார்க்கர்களை என்ன செய்கிறாங்க நம்ம பார்த்தோம். அயலானுக்கு தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி சமாதான வாழ்த்துதல் சொல்கிறாங்க, ஆனால் பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிறார். அது ஒரு ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படின்னா 5வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவங்க கர்த்தருடைய செய்கைகளையும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனியாமல் இருக்கிறாங்க. இந்த 2 ரீசன் காரணமாக தான் இவர் எப்படி சொல்கிறாரு, அவங்க கூட என்ன வாரிக்கொள்ளாதீங்க, அவங்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக அவங்களுக்கு நீங்கள் சரிக்கு சரி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தாவீதுடைய இந்த விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்குறாரு. அதான் நம்ம 6வது வசனத்தில் பார்க்க முடியும். 7வது வசனத்தில் தாவீது வந்து கர்த்தரை புகழ்ந்து சொல்கிறார். என்னன்னா, கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், என்னுடைய கேடமாக இருக்கிறார், என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருந்தது. அப்படி எதில் நம்பி இருந்ததுன்னா, கர்த்தர் நான் கூப்பிடும்போது செவி கொடுப்பார், அதற்கு எனக்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை காரணமாக கர்த்தரிடத்துலேருந்து நான் சகாயம் பெற்றேன். அப்படி சகாயம் பெற்றதுனால என்னுடைய இருதயம் களி கூறுகிறது. என்னுடைய இருதயம் களி கூறுகிறதுனால நான் பாட்டினால் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 8வது வசனத்தில் என்ன அப்படின்னா,
அபிஷேகம் பண்ணின கத்தர் அபிஷேகம் பண்ணவருக்கு கத்தர் வந்து பலனாக இருக்கிறார், அரணான அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். 9வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் மக்களுக்காக உள்ள காரியத்தை சொல்கிறாரு. அந்த ஜனத்தை ரட்சித்து அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்க, அவர்களை போஷித்து என்னென்னைக்கும் உயர்த்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை முடிக்கிறாரு. அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது யார் துன்மார்க்கர், யார் அக்கிரமக்காரர்? அதாவது அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிறவங்க தான். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த துன்மார்க்கரை போலையும் அக்கிரமக்காரர்களை போலவும் இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அது மாதிரியே நம்முடைய இருதயத்திலும் இருக்கணும். இருதயத்தில் வந்து கசப்பும் கோபமும் வைராக்கியமும் வெறுப்பும் இருந்துட்டு வெளியே நம்ம பார்க்கும்போது சிரிச்சுட்டே இருக்கிற அந்த மாதிரியான நேச்சர் நமக்கு இருக்கக்கூடாது. 2வது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட பிறகு நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த 3வது வசனத்தில் நம்ம வாரி கொள்ளாதேயும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதே காரியத்தை குறித்து நம்ம சங்கீதம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். சங்கீதம் 26 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் இதே காரியம்தான் சொல்லியிருக்கு. அவங்க இந்த ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கேயும் வந்து வாரிக்கொள்ளாதேயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் ஒரே ஆட்கள் தான். அக்கிரமக்காரர், துன்மார்க்கர், பாவிகள், இரத்த பிரியர்கள், இவங்களோட எல்லாம் என்ன வாரிக்கொள்ளாதீங்க, என்னுடைய ஆத்துமாவை வாரிக்கொள்ளாதீங்கிறது தான் தாவீதுடைய வேண்டுதல். இதே வேண்டுதல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வேணும். நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் கேட்கணும், விண்ணப்பம் பண்ணணும். இந்த மாதிரியான பாவிகளோடும் இரத்த பிரியர்களோடும் துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னுடைய ஆத்துமாவை வாரிக்கொள்ளாதீங்கன்னு கேட்கணும். அப்படி நம்ம தைரியமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி நடந்து கொள்ளணும். கர்த்தர் வந்து என்னென்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, எதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு அந்த காரியங்களை ஃபாலோ பண்ணுறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்குறவர்களாக நம்ம இருந்தால் தாவீது கேட்டது மாதிரி தைரியமாக நம்ம கேட்கலாம். அப்படி கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளுவார். 2வது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட பிறகு நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இருதயம் அவரை நம்பி இருந்தால் கர்த்தரிடத்துல என்ன செய்ய முடியும் அப்படின்னா சகாயம் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் நம்ம வந்து எப்படி இருப்போம், நம்ம வந்து இருதயம் வந்து களிகூறும். நம்ம இருதயம் களிகூர்ந்து இருக்கும்போது நம்ம பாட்டினால் கர்த்தரை துதிக்க வேண்டும். இதுதான் நம்ம இந்த சங்கீதத்தின் மூலம் படிக்கிறது. ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது அந்த விண்ணப்பங்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல என்னென்ன விண்ணப்பம் தாவீது சொல்லியிருக்கிறாருங்கிறத மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இருக்கக்கூடாது என்கிறத அங்கே சொல்லியிருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ ஆல்.